வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன். வெட்னஸ்டே ஒரு காரசாரமான நான்வெஜ் லஞ்ச் விலாக் பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். தெருவிலேயே 1/2 கிலோ சங்கரா மீன் வாங்கிக்கிட்டேங்க. எறாவும் வாங்கிக்கிட்டோம். மீனை நல்லா அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்லா உராசி நல்லா கழுவுறேங்க. எங்கள் ஹஸ்பண்ட் தான் கழுவுறாரு. கல் உப்பு போட்டு எப்போவுமே நான்வெஜ்ஜை கழுவிடுங்க. இந்த மாதிரி டைமில் கல் உப்பு மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு கழுவுறது நல்லதுங்க. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். 4-5 தடவை கழுவி எடுத்தாச்சு. எறாவையும் க்ளீன் பண்ணிக்கிட்டேங்க. இதே மாதிரி தோல் உரித்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டோம். எறா மீன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது முட்டையை வேக வச்சுக்கிட்டேங்க. நல்லா வேகுது பாருங்கள் முட்டை. லஞ்சுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க ரெடியாக. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டால் 1 ஹவரில் சமையலை ஈஸியாக முடிச்சிடலாங்க. மீன் மசாலா ரெடி பண்ணுறேங்க. புளி தண்ணி ஊற்றிக்கிட்டேன் கெட்டியாக கரைச்சி. மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது சக்தி மீன் மசாலா ஃப்ரை மசாலா போட்டுக்கிட்டேங்க. இது பேக்கெட்லேயே வருது. 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். ஏன்னா இந்த மீன் மசாலாலேயே இருக்கும் சால்ட்டு. நல்லா கலந்துக்குங்க. இதுவே காரமாக இருக்கும். காரம் வேணும்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேங்க. நல்லா கலந்துக்கங்க பேஸ்ட்டு மாதிரி. தண்ணி ரொம்ப விட வேண்டாம். தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கிட்டால் போதும். மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. தனி மிளகாத்தூள். ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு புளி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். லெமன் ஜூஸும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஃபிஷ் வறுவலுக்கு. காரம் ரொம்ப இருந்தால் தனியாத்தூள் சேர்த்துக்கங்க. 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி எல்லா மீனுக்குமே பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் போட்டுக்கங்க. மீன் மேலே மசாலாவை நல்லா தடவி வச்சுட்டேங்க. பாதி மீன் ஃபிஷ் கிரேவி செய்ய போகிறேன், பாதி வறுக்க போகிறேங்க. நல்லா இது மாதிரி தடவிடுங்க. தடவி 1/2 மணி நேரம் ஊற வைங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. மீன் வறுக்கும் போது கட் ஆகிடும். நல்லா தடவிடுங்க. இது மாதிரி தடவி மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. மீன் மசாலா ரெடி பண்ணியாச்சு. மீன் மசாலா தடவி ரெடி பண்ணிக்கிட்டேங்க. இப்போ வறுக்க போகிறேன் 1/2 ஹவர் கழித்து. மீன் பாதி எடுத்து ஃபிஷ் கிரேவி செய்ய போகிறேங்க. இந்த ஃபிஷ் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் விட்டுக்கங்க. கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. வெந்தயமும் சேர்த்துக்கணும். மீனுக்கெலாம் வெந்தயம் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை. தக்காளி ஒரு 3 நல்ல பழுத்த தக்காளி எடுத்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேங்க மிக்ஸி ஜாரில். வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் கடாயில். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கி விட்டுக்கங்க. நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் ப்ரௌனாக. அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ தக்காளியை சேர்த்துக்கங்க. தக்காளியை அரைச்சி மிக்ஸி கழுவி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க. மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். தனியாத்தூளும் சேர்த்துக்கிட்டேங்க. ஃபிஷ் கறி மசாலா இருக்குதுங்க சக்தி மசாலாவில், அதையும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கிரேவி நல்லா வரும். தண்ணி வேணும்னா 1 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கெட்டியாக கரைச்சி சேர்த்துக்கங்க. ரொம்ப புளிப்பு வேண்டாம். நல்லா கலந்து விட்டுக்கங்க. நல்லா கொதிக்கணும். மூடி போட்டு மூடிட்டேங்க. பக்கத்தில் தவா வச்சு
மசாலாவில் பரட்டி வச்சுருக்க மீனை வறுத்துக்கிட்டேங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு மீன் வறுக்கிறேன் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக வறுப்படுது. அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க, மீன் கருகிடும். கிரேவி நல்லா கொதிக்குது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது. வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் மீனை சேர்த்துடுங்க. மீனை சேர்த்துட்டேங்க ஒன்று ஒன்றா. மீனை சேர்த்துட்டு கரண்டி போட்டு கலராதீங்க. மூழ்கிற அளவு மீனை தள்ளி விடுங்க. மூடி போட்டுடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. மீனை வறுத்துட்டேன் பாருங்கள். ஃபிஷ் கிரேவியும் மீன் வறுவலும் ஒரே டைமில் ரெடி ஆகுது. 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஃபிஷ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள். மீனெல்லாம் உடையாமல் நல்லா இருக்குது. ரொம்ப கரண்டி போட வேண்டாம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது. இது இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது முட்டை மசாலாவுக்கு வதக்கிக்கிட்டேங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா வதக்கிக்கிட்டேன். என் டாட்டர் மீன் வறுத்ததை சாப்பிட்றா. மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட மாட்டா. ஃபிஷ்ஷு எறா தான் சாப்பிடுவா. சூடாக இருக்கும் போதே சாப்பிட்றா. ஃபிஷ் ஃப்ரை முடிஞ்சிடுச்சு. அடுத்தது எறா செய்ய போகிறேங்க. கொஞ்சம் எறா எடுத்து பிரியாணிக்கு வச்சுட்டேங்க. மீதி எறாவை ஃப்ரை பண்ண போகிறேங்க. தக்காளி ரசம் கொதிக்குது பாருங்கள். நல்லா நுரை தட்டி வருது பாருங்கள். ரொம்ப கொதிக்கக்கூடாது. இது மாதிரி நுரைக்கிற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். ரசப்பொடி, பெருங்காயெல்லாம் சேர்த்து சூப்பராக வாசனையாக இருக்குது. தக்காளி ரசம், கொத்தமல்லிலாம் போட்டு நல்ல வாசனையாக இருக்குது. எறாவை இதை மாதிரி வதக்கிக்கிட்டேங்க. வதக்கிட்டு தண்ணியெல்லாம் வந்துடுது பாருங்கள். ரொம்ப பெரிய இறாலாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி மிளகாத்தூள், உப்பு, தனியாத்தூள் போட்டு நல்லா வறுத்துடுறேங்க. எறா ஃப்ரை ரெடி ஆகுதுங்க. வேறு எதுவும் இதுக்கு தேவையில்லை. நல்லா கிறிஸ்பியாக வருது பாருங்கள் எறா ஃப்ரை. எறா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தது எறா பிரியாணி செய்ய போகிறேங்க. இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கங்க. ஏற்கனவே போட்டிருக்கோம். வெங்காயம், தக்காளி, எறா, பச்சை மிளகா, மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேங்க. பாஸ்மதிலாம் கழுவி போட்டு ஒரு 1/4 ஹவரில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. புதினா இலைங்களை தூவி ஆஃப் பண்ணிட்டேங்க. பிரியாணி நல்லா வந்திருக்கு பாருங்கள், ஒட்டாமல். எறா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எறா பிரியாணி செஞ்சாச்சுங்க. ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சுட்டேன். அடுத்தது ஃபிஷ் கிரேவி, எக்கு மசாலா, எறா ஃப்ரை, தக்காளி ரசம், சாதம். நானும் என் டாட்டரும் தான் பிரியாணி சாப்பிடுவோம். எங்கள் ஹஸ்பண்ட்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஒயிட் ரைஸ், ரசம், ஃபிஷ் கிரேவி மட்டும்தான் அவருக்கு. எங்களுக்கு தான் பிரியாணி. அதனால் கொஞ்சமாக தான் நான் செய்வேன். அதுவும் வெட்னஸ்டே மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியுது. சண்டேயில் லாக்டவுன்றதால எதுவும் செய்யறதுக்கு இல்லை. இந்த நான்வெஜ் லன்ச் மெனு ரொம்ப காரசாரமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். நானும் என் டாட்டரும் சாப்பிட்றேங்க. இந்த மாதிரி வீடியோ நிறைய போடுறோம். உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். என் டாட்டரோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.